மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் வாய் புற்றுநோய் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் கபில்தேவ் குமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களின் பல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன். இப்போ பல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது பல் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இப்படி எந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சார்? பல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஞானப்பல் விஸ்டம் டீத் வந்து டே டு டே டெய்லி வந்து எல்லா பேஷண்ட்ஸ் அந்த ஏஜ் குரூப்ஸ்க்குமே வந்துட்டு 18லேருந்து ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த விஸ்டம் டீத் ரிமூவலுங்கிறத நம்ம பொதுவாக வந்து பண்ணுறது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அடுத்தது ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய்ங்கிறது மோஸ்ட் காமனாக வந்து அந்த புகையிலை ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து வாய் புற்றுநோய் வந்து மோஸ்ட் காமனாக வருது. அதுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸாக வந்து அவங்களுக்கான அந்த சத பரிசோதனை பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது. அதுக்கப்புறம் அந்த வாய் புற்றுநோயால் வந்து தாடைகளையோ சதைப்பகுதியோ இழந்தவங்களுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு திருப்பி அதை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது, விபத்து அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே முகத்தில் அடிபடுறது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம். இந்த மாதிரி முகத்தில் அடிபடுறவங்களுக்கு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் சார்? முகத்தில் அடிபடுறது மோஸ்ட் காமனாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுறதுனால வந்து முகம் தாடை மட்டும் அதிகமாக வந்து சேதமடையுது. ஸோ அந்தமாரி சேதமடைஞ்சவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தாடைகளை வந்து நம்ம டைட்டானியம் பிளேட்ஸ் மூலமா வந்து சரி பண்ணி அவங்களுடைய கடிமான பகுதிகளெலாம் சரி பண்ணி மேல் தாடை கீழ் தாடை அதெல்லாம் வந்து எப்படிலாம் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி ஆப்ரேட் பண்ணி நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம இதில் வந்து இதாகுது. இப்போ வாய் புற்றுநோய் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும்போது வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அறிகுறிகள் இருக்குது? வாய் புற்றுநோய் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறவங்க, ஸ்பிரிட்ஸ் ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு வாய் புற்றுநோய் வந்து மோஸ்ட் காமனாக வருது. அது செல் லெவலில் டிஎன்ஏ லெவலில் வந்து டேமேஜ் பண்ணி சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அது உண்டாக்கி பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், டொபாக்கோ, ஸ்மோக்கிங்கிறது மோஸ்ட் காமனாக எல்லாருமே பண்ணுறது. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஓரல் கேன்சர். அண்டு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் டொபாக்கோ, ஸ்மோக்கிங் மட்டும் இல்லாமல் புகையிலை, பீடா, இந்தமாதிரி நிறையா புகையிலை சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து வாய் புற்றுநோய் வந்து மோஸ்ட் காமனாக வருது. இது இல்லாமல் பற்கள் வந்து கூர்மையாக இருந்துச்சு, இல்லை வந்து பல் செட் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபிக்ஸட் டென்ச்சர்ஸ் இல்லை ரிமூவபிள் டென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு அதுமாதிரி ப்ராசஸஸ் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஏதாவது கூர்மை பகுதியாக இருந்து அதை சரியாக கவனிக்காமல் போனால் கூட வாய் புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ அது அறிகுறி வந்து ஒரு ஆறாத புண்ணோ இல்லை ஒரு வலியோட ஒரு புண்ணு வந்து ரொம்ப நாள் ஒரு மோர் தென் 1 month 2 months வந்து வாயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா உடனே உங்கள் மருத்துவரை அணுகி அதுக்கு ஒரு சத பரிசோதனை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறது ஒரு வகையான இது அவேர்னஸ். இப்போ வாய் புற்றுநோய்க்கு எந்த மாதிரியான சிகிச்சைகளெல்லாம் உங்கள் மருத்துவமனையில் நீங்கள் பண்ணுறீங்க சார்? வாய் புற்றுநோய் வந்துருச்சு, நம்ம ஃபஸ்ட்டுக்கு இது பண்ணணும், அவங்கள கேர் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக நாங்கள் வந்து பயாப்சிங்கிற சத பரிசோதனை ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதை அட்வைஸ் பண்ணி அந்த சத பரிசோதனைங்கிறது ஒரு சின்ன இன்வேசிவான ப்ரொசீஜர், அது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். அது சின்னதாக நம்ம பண்ணி அந்த சத பரிசோதனையோட ரிப்போர்ட் அதோட என்ன வருதுங்கிறத ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து சில பேர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுமாரி எனக்கு ஆரம்பம் ஒரு புண்ணு இருக்குது சார், இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வந்துட்டு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அந்த டைமில் தான் வந்து டாக்டரே வந்து பார்ப்பாங்க. அது வரைக்கும் மற்ற எல்லா மருத்துவ இதையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புண்ணோட வந்து வாயில் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வாயவே திறக்க முடியாத அளவுக்கு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்தப்போ தான் நம்ம உடனடியாக அவங்களுக்கு மருத்துவம் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக பயாப்சி பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன் சொல்லி சம் அடிஷ்னல் எய்ட்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு இது பண்ணி ஒன்ஸ் புற்றுநோய் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சர்ஜரி பண்ண முடியிற ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம சர்ஜரி பண்ணி அண்ட் ரேடியேஷன் அண்ட் அடுத்த கீமோதெரப்பி அந்த இதெல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்களுடைய லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது தள்ளி போட தான் வந்து அதிகமாக வந்து அவங்க சஃபர் ஆவாங்க. ஸோ அட் த early the diagnosis, early the treatment, எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது.
இப்போ வாய் புற்றுநோய் அப்படின்னு வரும்போது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி கிரானிக்கா வரும்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணணும் சார்? ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, அறுவை சிகிச்சை மேற்கொண்டாச்சு அப்படின்னா அதுக்கு ஃபாலோ அவுட் பண்ணி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நிறையா வச்சுருக்கோம். அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கான இந்த ரேடியேஷன் வச்சாச்சு, கீமோ கொடுத்தாச்சு, அவங்க கிளினிக்கெல்லாம் வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க தாடையை வந்து இழந்திருப்பாங்க, ஒரு பகுதியை, கீழ் தாடையோ மேல் தாடையோ வந்து ஒரு பகுதியை இழந்திருப்பாங்க. ஸோ அந்த இழந்த பகுதியை வந்து அவங்களுக்கு ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஃப்ரீ ஃப்ளாப் அந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அது எப்படி அப்படின்னா, ஒன்று லோக்கோ ரொட்டேஷன் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நியர்பை இருக்க சதை பகுதியை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த இடத்த அந்த நம்ம எவ்வளோ தூரம் அந்த தாடையை கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த நியரஸ்ட் அனாட்டமிக்கல் ஏரியாவிலேருந்து நம்ம சதையை எடுத்து வச்சு அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃபிபுலா ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பகுதியிலேருந்தோ இல்லை தொடை பகுதியிலேருந்தோ இல்லை வயிறு பகுதியிலேருந்தோ இல்லை கை பகுதியிலேருந்தோ டிஸ்டல் ஃப்ளாப், அந்த ஃப்ளாப்பை எடுத்து இங்கே இருக்க ஆர்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணி மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிங்கிற அந்த ஒரு சின்ன ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் மூலிமா அவங்களுக்கு வந்து நம்ம ரிஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்று. இது இல்லாமல் பிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்குது, பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்ஸ். 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா மேல் தாடை, எந்த தாடை பகுதி இழந்திருக்காங்களோ அந்த தாடையை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதை வந்து இம்ப்ளான்ட்ஸுங்கிற ஒரு டைட்டானியம் மெட்டல் மூலிமா ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி 3 வகையான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஒன்ஸ் கேன்சர் வந்துருச்சு, வாய்ப்புட்டன் வந்துருச்சுன்னா அவங்க இழந்துட்டோம்னு சொல்லி பின்னடைவாகாமல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸை வந்து அவங்க தைரியமாக எடுத்து ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. பல் சொத்தை அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க டாக்டர்? பல் சொத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங் ரெஸ்டோரேஷன் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக இருக்க சொத்தைகளாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃபில்லிங் ரெஸ்டோரேஷனுங்கிற ப்ரொசீஜர். அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை வந்து பல்லு கலரில் இருக்குது, இல்லைனா வந்து காம்போசிட்டுங்கிற அடுத்த இன்னொரு பல்லு கலரில் இருக்க மெட்டீரியல் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டன்ஸ்குள்ள சிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸில் பல் சொத்தைகளை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பல் சொத்தை வந்து கொஞ்சம் வீரியமாகி அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போயிடுச்சு, நரம்பை வந்து பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். பெயின், கூச்சம், சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தென் வி ஹவ் டு கோ ஃபார் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா, மயக்க ஊசி கொடுத்து சின்னதாக வந்து அந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 2-3 ஸ்டெப்ஸ் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வேர் சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக அந்த பல்லை வந்து காப்பாற்றி ரிஸ்டோர் பண்ணி பல்லை எடுக்காமல் நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறத பல்லை எடுக்கிறத தவிர்த்துட்டு அவங்க பல்லை வந்து ரெஸ்டோர் பண்ணி நம்ம வேர் சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக அது மேலே வந்து செராமிக்லேயோ இல்லை மெட்டல்லையோ வந்து இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செராமிக்ஸில் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்து அவங்களுடைய சூயிங் ஹேபிட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போது எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது பல்லு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமாக ஆகுது? இப்போ பேஷண்ட் வந்து இனிஷியலாக அந்த கேரிஸ் வந்தது டாக்டர்கிட்ட போகாமல் அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ப்ரஷ் பண்ணாலே சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்கன்னு வைங்களேன். அது ஒன்ஸ் அந்த வேர் ரீச் ஆகிடுச்சு, பல்லுடைய வேர் பகுதி ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சிவியர் பெயின் வரும். அப்போயும் அவங்க மாத்திரை போட்டு வலியை வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா வேருடைய ரூட் அந்த எண்டு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிரும். இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா பல்லை சுற்றி இருக்க அந்த எலும்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அங்கே வந்து உங்களுக்கு சீல் பிடிக்கிறதோ இல்லை பஸ் வைக்கிறதோ வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பல்லை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பல்லை எடுக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஒன்று பல்லுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆயிரும், இல்லை அப்படின்னா பல்லை சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர் ஸ்பாயில் ஆகி அந்த பல்லை வேர் சிகிச்சை பண்ணவே முடியாத சிச்சுவேஷனுக்கு அது போயிடும். ஸோ அந்தமாரி டைமில் வந்து நம்ம அதை ரிஸ்டோர் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். அதனால் பெட்டர் அந்த டீத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இம்ப்ளான்ட்ஸ் மூலிமாவோ இல்லை செயற்கை பிரிட்ஜ் மாதிரி அந்த மாதிரி பண்ணி ரீஸ்டோர் பண்ணலாம். இப்போது ஒரு பல்லை எடுக்கிறதன் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பற்களோட அந்த வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சு அந்த பற்களுமே கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. ஒரு பல்லு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் சொத்தை வந்திருக்குன்னா அதுலேருந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பல்லை மேக்ஸிமம் காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சிடும். அவ்வளோதான். ப்ராக்சிமல் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லுடைய அந்த 2 கார்னர்ஸில் வர சொத்தைகள் தான் வந்து அடுத்தடுத்த பல்லுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பாதிக்கப்பட்ட பல்லை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர பல்லை வந்து பாதிப்படைகிறதுலேருந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம்.
ஸோ ஆஸ் ஏர்லி as பாசிபிள் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஆகுது. இப்போ பல் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுனால வந்து பக்கத்து பல் பாதிப்படையாது. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்று இம்ப்ளான்ட்டுங்கிற அந்த செயற்கை பல் மருத்துவம் அந்த முறையில் வந்து பல் கட்டுறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தான் நீங்கள் பக்கத்து பல்லை வந்து கிரைண்ட் பண்ணி பிரிட்ஜ் போடுறதுக்கு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது வந்து நம்ம பக்கத்து பல்லை நம்பி தான் இருக்க மாதிரி ஆயிரும். அதுதான். இப்போ பொதுவான பல் பராமரிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் நீங்கள் சொல்லுவீங்க சார்? விசிட் 2 times in a year. வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ண வேண்டியது கட்டாயம். ரூல் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெய்லி 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் 2 minutes பண்ணணும். அதுதான். எல்லோரும் வந்து 10 minutes பண்ணுறாங்க, 15 minutes பண்ணுறாங்க, அந்தமாரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 minutes தான் மேக்ஸிமம் பண்ணணும். அப் டவுன் மோஷனில் ப்ரஷ் பண்ணால் போதும். 4 strokes அவ்வளோதான். அண்ட் எவ்ரி 45 days to 60 days வந்து உங்களுடைய ப்ரஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுவும் சில பேர் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் ஒரே ப்ரஷ்ஷை வந்து 6 மாதம் யூஸ் பண்ணுறது, ஒரே ப்ரஷ்ஷை 8 மாதம் யூஸ் பண்ணுறது, அப்படிலாம் யூஸ் பண்ண தான் புவர் ஹைஜீன் அண்ட் புவர் ஓரல் கேவிட்டி மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு எப்பயுமே வந்து 2 times a year விசிட் பண்ணுங்கள் பல் மருத்துவரை. 2 நிமிஷத்துக்கு ப்ரஷ் பண்ணால் போதும். தட்ஸ் இட். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு பல் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது எந்த மாதிரி அவங்க பல் பராமரிப்பு அப்படிங்கிறது மேற்கொள்ளலாம்? சாக்லேட் சாப்பிட்ற ஸ்வீட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், அந்த சுகர் சப்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்பயுமே அது உடம்புக்கும் கெடுதி. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக வந்து ஸ்டிக்கி ஃபுட்ஸை வந்து நைட்டில் 7 o'clock மேலே வந்து கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஒன்ஸ் நீங்கள் அது ஸ்டிக்கி ஃபுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பல்லுடைய அந்த ஃபிஷர்ஸ்லாம் போய் ஸ்டிக் ஆகி அதுவே வந்து கேவிட்டிஸ் அந்த பாக்டீரியாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது ஆட் ஆன் ஒரு ஃபேக்டர் மாதிரி ஆகி அதுதான் ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட வாய் கொப்பளித்து என்ன சாப்பிட்டு முடிக்கிறோமோ உடனே ஒரு ஓரல் ரின்ஸ், ஒரு வாட்டர்லையாவது வாட்டர் ரின்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது நல்லது. ப்ரிஃபரபிளி இரவு 7 மணிக்கு மேலே இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு முறை அப்படிங்கிறது பழங்காலம் தொட்டு இருக்குது. அந்த முறை நம்ம மேற்கொள்ளும் போது நம்மளோட வாய்க்கும் பல்லுக்கும் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்? அது ஆயில் புல்லிங்கிறது சயின்டிஃபிக் கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபேட்ஸ், அந்த ஆயிலில் இருக்க ஃபேட்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸில் டாக்ஸிக் அந்த பாக்டீரியாவை வந்து அப்சர்வ் பண்ணுங்கிறது ஒரு கான்செப்ட்டு. பட் அது சயின்டிஃபிக்காக ப்ரூவனுங்கிறது இட்ஸ் நாட் ப்ரூவ்டு. ஒன்லி திங் அந்த ஃபேட்ஸ் வந்து இதை போய் அப்சர்வ் பண்ணுதுன்னா. பட் ப்ரஷிங் தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம டூத் ப்ரஷ் வச்சு பல்லை க்ளீன் பண்ணுறத வந்துட்டு எப்பயுமே வந்து பெஸ்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வாய் புற்றுநோய் அப்படின்னு வரும்போது பற்கள் கூர்மையாக வளர்ந்து அது வாயில் படும்போது அந்த வீக்கம் அந்த மாதிரி வரும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ சிங்கப்பல் அந்த மாதிரி வந்துட்டு கடவாப்பல்லாம் முளைக்கும் போது அதெல்லாம் லைட்டா கொஞ்சம் வாயில அடிபடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கூர்மையா வளருது படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து அவங்க மருத்துவர்கிட்ட வரலாம். அது கெனைன்ங்கிறது அந்த சிங்கப்பல்ங்கிறது எப்பயுமே ஷார்ப்பாக தான் இருக்கும். அதோடைய அனாட்டமிக்கல் இதுவே வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். தட் இஸ் ஃபார் டியர். அதாவது எதையாவது நம்ம கிழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த சிங்கப்பல், அதுதான் டியர். இப்போது சிங்கப்பல்லோடைய ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். மோஸ்ட்டாக சாதா கடிப்படுறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? இப்போ பின்னாடி இருக்க கடவாப்பல் தான் கிரைண்டிங்காக யூஸ் பண்ணுறது. நம்ம சூ பண்ணி கிரைண்ட் பண்ணி ஃபுட்டை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த சூயிங் கெப்பாசிட்டி வந்து அதில் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஒரே சைடாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரே சைடாக சாப்பிடாமல் ஒரு சைடாக தேய்மானம் ஆகிச்சிட்டு அந்த உள்பகுதியில் இருக்க அந்த கஸ்ப்பு, டீத்தில் இருக்க அந்த கஸ்பெலாம் வந்து ஷார்ப்பாக இந்த நீங்கள் கேட்குற அந்த சிங்கப்பல் மாதிரி வந்து அது ஷார்ப்பாகிடும். ஸோ அந்த தேய்மானத்தினால ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பாகிட்டே போச்சு அப்படின்னா நாக்கில் ஈஸியாக அது உரச ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஈஸியாக உரசி அது புண்ணாகி வலிக்கிறப்ப தான் வந்து பேஷண்ட் நோட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லை சத்து குறைவாக இருக்க புண்ணு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நாளடைவில் அந்த ஷார்ப் டீத் தான் வந்து லீட்ஸ் டு ஓரல் கேன்சர். ஸோ எனி ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு இது வந்து ஒரு க்ரானிக்காக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் வந்து வாய் புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஷார்ப் டூத்தாக இருக்குது, எனக்கு இந்த நாக்கில் உரசுது இல்லை கன்னத்தில் உரசுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுகி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அந்த ஷார்ப்னஸை வந்து நம்ம லைட்டாக பாலிஷ் மாதிரி பண்ணி ஒடன்டோபிளாஸ்டி அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து ஒன்று சின்னதாக பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு மேலேயே உங்களுக்கு அது ஹிட் ஆகி திருப்பியும் அது உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுது, ரிப்பீட்டடாக அந்த புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னா அந்த பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் உடனே பார்த்தோம்னா அந்த புண்ணை வந்து அப்படியே வளர விடக்கூடாது.
அதுதான். ஸோ காசை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது செட்டில் ஆயிரும். அதுதான். இது இல்லாமல் ஞான பற்கள், அந்த விஸ்டம் டீத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாருக்குமே வந்து சரியான ஒரு ஆங்குலேஷனில் முளைக்காது. அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன். அது கரெக்டான ஆங்குலேஷனில் முளைக்காமல் கன்னத்தை நோக்கி வந்து அப்பர் டீத் பார்த்திங்கன்னா அப்பரில் இருக்க விஸ்டம் டீத் வந்து முளைச்சிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சீக்கிரமாக எடுத்துடணும். விஸ்டம் டீத் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் தாடையெல்லாம் வந்து அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகுது எவல்யூஷனால். ஸோ அதனால் விஸ்டம் டீத் வளர்கிறதுக்கு போதுமான இடம் கிடையாது. ஸோ அதுவுமே வந்து சொத்தையாகி இல்லை ஷார்ப்பாகி போய் கன்னத்தை குத்திட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இமீடியட் இது சஜஷன். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. உன்னே சொல்லியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. சரிம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எனக்கு பல்லு கடவா பல்லு எல்லாம் பூரா உளுந்துருச்சுங்க சார். ஒரு 4 பல்லு தான் இருக்கு. சரி. அது எடுத்துட்டு கட்டணுங்க சார். சரி. அதுக்கு என்ன பண்ணலாம்? சுகர் பிரஷர் இருக்குதுங்க. அப்படிங்களா? உங்கள் வயசு என்னம்மா? வயசு 64ங்க. ஓகே ஓகே. இந்த சர்க்கரை வியாதி வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குங்களா? கண்ட்ரோல ஒரு 200 250 இருக்குதுங்க. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமா? அது கண்ட்ரோலாக இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக வந்து உங்களுக்கு அந்த பல்லு கட்டுறதுக்கு செயற்கை பல் பொருத்த முடியுமா, இல்லைனா ப்ராஸ்தட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது டென்ச்சர் மாதிரி கொடுக்க முடியுமாங்கிறத டிசைட் பண்ணணும். சரிங்களா? அதை சுகர் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆமாம், உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கவங்க அருகில் இருக்க பல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்ப்ளான்ட்டுங்கிற முறையில் ஸ்க்ரூ போட்டு பண்ணுவாங்க இல்லையா, செயற்கை பல் மருத்துவர், அந்த எலும்பெல்லாம் உங்களுக்கு அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரிங்கம்மா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி அம்மா. இப்போ பல் அப்படின்னு வரும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு பற்கள் வந்துட்டு வலு விளக்கக்கூடிய தன்மை இருக்கா? எந்த மாதிரியான பராமரிப்பு முறைகள் அவங்க மேற்கொள்ளலாம்? இல்லை, சர்க்கரை வியாதி அந்த டே டு டே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸுங்கிறது ஒன் ஆஃப் த டிஸார்டர். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரல் கேவிட்டி, வாய் வந்து ஈஸியாக ட்ரைனஸ் ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸ் ஆச்சு அப்படின்னாலே பாக்டீரியாவோட அக்குமுலேஷன் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நிறையா தண்ணி எடுத்துக்கணும், அண்ட் ப்ராப்பராக வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அந்த லெவல்ஸ் ஆஃப் இதை வந்து அவங்க விட்டுறக்கூடாது, கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஸோ அது ட்ரை ஆச்சு அப்படின்னாலே இந்த கேவிட்டிஸ் வந்து ப்ராக்ரெசிவாக வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும், வாய் ட்ரைனஸ் வரும். அதனால் வந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கும், பல் ஈரெல்லாம் வீக்கம் அடைஞ்சிரும். ஸோ ஈர்லேருந்து ரத்தம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஈருக்கு அடியில் இருக்க அந்த பல்லை சுற்றி இருக்க எலும்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து டே டு டே வந்து சர்க்கரை வியாதி எல்லாருக்குமே தான் சார் இருக்குது, எல்லாருக்குமே வருமா அப்படின்னா அதை கரெக்டாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு பல் அவங்க நோட் பண்ணுறாங்க, ஈர் இறங்கியிருக்கு, இல்லை காரைகள் நிறையா படிஞ்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக அவங்க மருத்துவரை பார்த்து ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜில் அந்த ஈறு சிகிச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து 10 பற்கள் எல்லாம் பாதிப்படையாமல் கண்டிப்பாக காப்பாற்றலாம். இப்போது நம்ம பல்ல வந்துட்டு சிமெண்ட் வச்சு அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிமெண்ட் வச்சு அடைக்கிறது எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க? சிமெண்ட் வச்சு அடைக்குங்கிறது அந்த நேம் வந்து அந்த சிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரெஸ்டரேட்டிவ் மெட்டீரியல். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பல் கலர்லேயே இருக்கும். அதை வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளோரைடு, அந்த பல் சொத்தை ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கான அந்த ஃப்ளோரைடுங்கிற காம்பனண்ட் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டேஜ் அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், வேறு சிகிச்சைக்கு போகிறத வந்து நம்ம தவிர்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம கருப்பாக வந்து பார்த்தாலே தெரியும், பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்து டீத்தில் இருக்கும், இல்லை ஃபுட்டு போய் மாட்டிக்கிட்டே இருக்கும், இல்லை சென்சிட்டிவிட்டி பல் கூச்சம் வரும். இந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து அவங்க ஃபில்லிங், அந்த யூஸ்வலாக காமனாக சொல்கிற டேர்ம் வந்து ஃபில்லிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இனிஷியலாகவே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக ப்ராக்ரெசிவாக அது வந்து இன்னும் ப்ராக்ரெஸ் ஆகாமங்கிறத தவிர்க்கலாம் கண்டிப்பாக. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜாமணி மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் மணப்பாறையில இருந்து பேசுறேன் மேடம். உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு பல்லு பிடிச்சி 2 வருஷம் ஆச்சு சார், கீ பல்லு. சரி. அந்த பல்லுக்கு கீழே பிடுங்கினதுக்கு பிறகு அங்கே மதமதப்பாவே இருக்குங்க சார். ஆறி நல்லா புண்ணெல்லாம் ஆறி நல்லா மேடையெல்லாம் நல்லா வந்துடுச்சு சார். சரிம்மா. ஆனால் நான் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் மதமதப்பாவே இருக்குதுங்க சார்.
வயசு என்னம்மா உங்களுது? எனக்கு வந்து 59 சார். சர்க்கரை வியாதி இருக்குங்களா? ஆமாம் சார், சர்க்கரை ப்ரெஷர்லாம் கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது. சித்த மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன் சார். அப்படிங்களா? ஓகே. உங்கள் எலும்பு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மற்ற பல்லெல்லாம் எந்த மாதிரி இப்போ இருக்குங்கிறத அந்த இதை வந்து நம்ம பார்க்கணுமா? ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த எக்ஸ்ரே பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும். மோஸ்ட்டாக அந்த இடம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து கொஞ்சம் அல்வியோலோபிளாஸ்டி மாதிரி ஏதோ அந்த ஒரு ப்ரொசீஜர் ஒன்று பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பல்லு கட்டுறதுக்கு சீக்கிரமாக வந்து ஏற்பாடு பண்ணிக்கங்க. பல்லு கட்டாமே விட்டுருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எலும்பும் வந்து உங்களுக்கு கூர்மையாகிட்டே இருக்கும். அது இன்னும் அரிச்சிக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எதனாலங்க சார்? என்னம்மா? காடைகிட்ட வந்து அந்த பல்லு புடுங்கின இடத்துல மதனே இருக்குதுங்க சார். நீங்கள் மதன்னு சொல்கிறது வந்து மரப்புத்தன்மையாக இருக்குங்கிறீங்களா? ஆமாம் சார், மரப்பு தன்மையாக இருக்குது. உணர்வு எதுவும் இல்லைங்கிறீங்களா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. அது பல் எடுக்கிறப்ப வந்து எவ்வளோ நேரம் அது அந்த பல் எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க? எந்த பல் எடுத்தாங்க உங்களுக்கு? கீழ் வரிசையில் கடைசி பல்லுங்களா? கடாப்பல்லு சார். கடைசி பல்லுங்களா இல்லை முன்னாடி இருக்க பல்லுங்களா? முன்னாடியில் கடைசி பல்லு சார். முன்னாடியில் கடைசி பல்லு இல்லை அதாவது தாடையில் கடைசியாக இருக்க பல்லுங்களா இல்லை தாடையில் முன்னாடி இருக்க பல்லுங்களா? கீழே தாவையில் கடைசி பல்லு சார். கீழ் தாடையில் கடைசி பல்லு. அப்போ ஞானப்பல் எடுத்தாங்களா? இல்லை சார், நேரா இருந்த பல்லு தான் சார். அந்த லைன் பூராவே எடுத்துட்டோம் சார், மேவரச ஃபுல்லாவே எடுத்துட்டோம் சார். ஆஹா, சரி சரி. இது 2 வருஷமா உங்களுக்கு இப்படி தான் இருக்குங்களா? எடுத்துட்டோம் சார். கடந்த 2 வருஷமாவே இப்படி தான் இருக்குங்களாம்மா? சார், நான் பேசுறது கேட்குதுங்களாம்மா? என்ன சார்? இல்லை, 2 வருஷமாவே உங்களுக்கு அந்த மரப்புத்தன்மை இருக்குங்களா? ஆமாம் சார். அது மேபி அந்த நரம்பு பாதிப்படைஞ்சிருக்கலாமா, அதனால் மேபி இருக்கும். நீங்கள் அதை ஆரம்பத்திலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி அதுக்கான சத்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்ருக்கலாமே. இவ்வளோ நாள் ஏன் விட்டீங்க? அப்படிங்களா சார்? இப்போ எப்படி சார், சத்து மாத்திரை எடுத்தா நல்லா இருமா சார்? இப்போ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 2 வருஷம் ஆயிடுச்சுங்கிறீங்களே. நீங்கள் எடுத்தப்பே வந்துட்டு அந்த நரம்பு பக்கத்தில் வந்து பல் இருந்துச்சுன்னா மேபி அந்த மரப்புத்தன்மை வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அது 1 வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் யூஸ்வலாக வந்து அது சீக்கிரமாக குணமாயிடும். சப்போஸ் அது குணமாகலைன்னா நீங்கள் முன்னாடியே அதை மருத்துவர்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மாத்திரைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஃபாலோஅப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்கணுமே. சரிங்க சார். இப்போ ஜூன் மாதம் வந்து மேவரசை பூரா எடுத்துட்டேன் சார். ஆனால் இது மதமதப்பாக இருக்கிறதுனால ஒன்றும் பயம் இல்லைல்ல சார்? ஒன்றும் பயம் இல்லைம்மா. நீங்கள் அதுக்கான மாத்திரைகள் வந்துட்டு மருத்துவர் கொடுப்பாங்க. அதை இப்போதைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக பல்லு கட்டிக்கிறதுக்கான பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம். மற்றொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், மதுரையில இருந்து. மருத்துவர்கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்னோட பையனுக்கு சார் இப்போ பல்லு விழுந்திருக்கு. ஓகே. ஆனா அந்த இடத்துல வந்து முன்னாடியே வந்து இந்த சுத்தப்பல் கேவிட்டி இருந்துச்சு. ஓகே. இப்போ அந்த அதாவது கடவா பல்லு, இந்த நம்ம சிங்கப்பல்லுக்கு பக்கத்துல இருக்க பல்லு சரி மேல, ஓகே, அதுல வந்து கேவிட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப விழுந்துருச்சு. ஓகே. இப்ப திருப்பி வந்து முளைக்கும் போது கரெக்டா இருக்குமோ இல்ல அந்த சுத்தப்பல்லு நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அது? இல்லை, என்ன ஏஜ் பையனுக்கு? 10 சார். 10 இயர்ஸுங்களா? இப்போ பால் பல்லு தான் விழுந்துருச்சுங்கிறீங்களா? ஆமா சார், ஆமா சார். பால் பல்லு விழுந்துருச்சு அப்படின்னா அது விழுந்து முளைக்கிற ஸ்டேஜ் தான். அது சொத்தையினால் விழுந்துருச்சு அப்படின்னா எந்த பல்லுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சிங்கப்பல்லு தான் உங்களுக்கு பாதிப்படைஞ்சுதுங்களா? இல்லை சார், சிங்கப்பல்லுக்கு அடுத்த பல்லு. அப்போ அது பால் பல்லு உங்களுக்கு டெசிடியஸ், அது டெசிடியஸ் மோலார்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த பல்லு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் அது எரப்ட் ஆகலை, வெளியில் தெரியல அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி போடுவாங்க குழந்தைங்க டாக்டரு. குழந்தைகள் பல் மருத்துவர்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போனீங்கன்னா அதை சின்ன கிளாம்ப் மாதிரி போட்டு அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பின்னாடி வர அந்த பர்மனன்ட் பல் அந்த இதுலேயே கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகி வளர்ந்துடும். ஏன்னா அந்த பல் வளர்கிறதுக்கு மேபி இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். இப்போ 10 இயர்ஸ் தானே சொல்கிறீங்க? ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதை விட்டுருந்தீங்க அப்படின்னா அது கோணலாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு அந்த சின்ன அப்ளைன்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. அது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பல்லு கரெக்டாக அந்த கேப்பில் ஸ்பேஸில் ப்ரெசென்ட் ஆகி பின்னாடி வர பர்மனன்ட் பல்லு கண்டிப்பாக நல்லபடியாக கரெக்டாக அந்த அக்ளூஷன் பொசிஷனுக்கு வந்துடும். தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. கிருஷ்ணசாமி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? திருப்பூர்ல இருந்து. உங்களோட கேள்விகளை மருத்துவர்கிட்ட கேளுங்க ஐயா. சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். பையனுக்கு 15 வயசு, அது வேறு சுமல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சார். என்ன பிரச்சனை? வேறு சுமல். அது எப்போ என்ன வேறு சார்? அது வேறு சுமல். வேர்வை ஸ்மெல்லுங்களா? ஆமாங்க சார். என்ன கேட்குறாரு?
தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க. மாத்தி call மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. மேடம் சுகுணா, திருவண்ணாமலையில இருந்து சுகுணா பேசுறேன் மேடம். உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஓகேங்க வணக்கம்மா, சொல்லுங்க. சார். வணக்கம் சார். சொல்லுங்க. சார் சொத்த பல் இருக்குங்க சார், எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது. ஓகே. என் தங்கச்சிக்கும் இருக்கு, தம்பிக்கும் இருக்கு. சொத்த பல்ல கிளீன் பண்றோம், அடைக்கிறோம், Okay. அடுத்தடுத்த பல் வந்துட்டே இருக்கு. ஓகே. அதாவது நிரந்தரமான தீர்வு என்னங்க சார் இதுக்கு? சொத்த பல்லே வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். ஃபர்தராக நீங்கள் வந்து ஓரல் ஹைஜீனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கம்மா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுங்கள். காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள். வாய் கொப்பளிக்கிற மருந்து யூஸ் பண்ணுங்கள். சொத்தை வந்துருச்சுன்னு இனிஷியலாக கண்டுபிடிச்சிங்கன்னா இமீடியட்டாக அதை பல் மருத்துவத்தை போயிட்டு ஃபில்லிங் பண்ணி முடிச்சிருங்க. அந்த ரெஸ்டரேஷனுங்கிற அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பண்ணிட்டீங்கனாலே ஃபர்தராக சொத்தை ஸ்ப்ரெட்டும் ஆகாது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வேர் சிகிச்சை போகிற அளவுக்கு வந்து அது உடனே போகாது. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க சார். தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்கீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. மாணிக்கவேல் மேடம், திருவண்ணாமலை. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? திருவண்ணாமலை மேடம். உங்களோட சந்தேகங்களை கேளுங்க ஐயா மருத்துவர்கிட்ட. வணக்கம், சொல்லுங்கள் ஐயா. சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் நம்ம பேத்தி ஒன்று பல்லு 6 வயசு ஆகுது. ஓகே. பல்லு விழுந்தது, முன்ன இந்த பல்லு அந்த வெட்டு பல்லு ஒன்று விழுந்தது, முளைக்கவே இல்லை. பின்னாடி இந்த பல்ல முளைச்சிச்சு. ஓகே ஓகே. வயசு என்ன? 6 வயசுங்களா? 6 வயசு ஆகுது. ஒன்னாம் சார். ஆனா பெண்ணுங்களா? பெண்ணு. ஓகே ஓகே. இது கரெக்டான வயசில் தாங்க பல்லு விழுந்திருக்கு. இது பால் பல்லு விழுகிற ஸ்டேஜ் தான். 6 வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1 இயர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க பல்லு விழுந்து முளைக்கும். அதுக்கு அடுத்து தான் பின்னாடி இருக்க பல்லு விழுந்து முளைக்கும். ஸோ இது இன்னும் முளைக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரலைன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்கள பல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐயா தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. மதுரை மட்டும் வேலுமுருகன் பேசுறேங்க மேடம். மருத்துவர்கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க ஐயா. என் பையனுக்கு 6 வயசு ஆகுது மேடம். ஓகே, வேலுமுருகன். சொல்லுங்க. என் பையனுக்கு 6 வயசு ஆகுது. சரி. அந்த பல்லு கருப்பாடுச்சு, அவரு வளராம இருக்கு சார். கருப்பாயிட்டு வளரலையா இல்லை சொத்தையாக இருக்குங்கிறீங்களா? சொட்டையா இருக்கு. சொத்தையாக இருக்குங்களா? ஓகே. அது பால் பல்லுங்களா இல்லை விழுந்து முளைச்ச பல்லுங்களான்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல அது திறக்கும் போதே அரை வரையா இருக்கு சார். ஓகே ஓகே. அது பால் பல்லாக தான் இருக்கும். அதில் சொத்தைகள் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பல்லை ப்ரிசர்வ் பண்ணலாம். ஏன்னா 6 வயசு தான் ஆகுதுங்கிறீங்க. அவங்களுடைய 10 வயசு 12 வயசு வரைக்கும் அந்த பல்லை வந்து நம்ம காப்பாற்றினா தான் பின்னாடி வர அந்த பெர்மனன்ட் பல்லு வந்து நல்லபடியாக வளரும். அதனால் முடிஞ்ச அளவு இதை சீக்கிரமாக ஒரு குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த பல்லை வந்து காப்பாற்றிக்கிங்க. தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, மக்கள் வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் லலிதா மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா மருத்துவர்கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சார். சின்ன ப்ரீத்திங். தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் உமாங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? அம்பத்தூர்மா, சென்னை. உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா மருத்துவர்கிட்ட. சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், என் பேர் உமா சார். சொல்லுங்க. எனக்கு வலது பக்கம் 2 பல்லு சொத்தையா இருக்குங்க சார். எதுனா சாப்பிட்டா அடைச்சிக்குது சார். இப்போ ரொம்ப வலிக்குது. ஜிவ்வுன்னு பல்லு 1 மாசமாவே பூச்சமா இருக்கு சார். அப்படிங்களா? ஓகே. அது நீங்கள் இமீடியட்டாக வேர் சிகிச்சை பண்ணிங்கன்னா காப்பாற்றிக்கலாமா? இவ்வளோ தூரம் நீங்கள் விட்டு வைக்கிறது தப்பு. அந்த சாப்பாடு போய் மாட்டுறது, பல் கூச்சம் இதெல்லாம் வந்து அதிகமாக பாதிப்படைஞ்சிச்சுன்னா அப்புறம் பல் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிரும். முடிஞ்ச அளவு அதை சீக்கிரமாக பல் மருத்துவரை பார்த்து வேர் சிகிச்சை பண்ணி அதை காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த பல்லு உங்கள் பல்லு நீங்களே ரெஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சார், உங்க மருத்துவமனை எங்க இருக்கு சார்? அயனாவரத்தில் இருக்குமா? எந்த இடம் சார் அயனாவரத்தில்? அயனாவரத்தில் 100 ஹோட்டல் பக்கத்தில். ரொம்ப என் பேர் போட்டிங்கனாலே வரும், கூகுளில் போட்டிங்கனாலே வரும்.
டாக்டர் கபில் தேவ்குமார். ஆமாம். ரொம்ப நன்றிங்க சார். வாங்கம்மா, எத்தனை மணிக்கு சார் இருப்பீங்க? காலை 9:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை வந்து 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருப்பேம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. இப்போ பல் மருத்துவம் அப்படிங்கிறத தாண்டி இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க சார்? ஓகே, இம்ப்ளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயற்கையாக பல் பொறுத்துறதை பற்றி தான் நம்ம அதை பற்றி இம்ப்ளான்ஸ் பற்றி பேசுகிறோம். இம்ப்ளான்ஸில் வந்து இப்போ நார்மலாக கன்வென்ஷனல் டெக்னிக் அப்படின்றது, கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸ்னால் நம்ம இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுற கன்வென்ஷனல் டெக்னிக். ஃபஸ்ட்டு ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூ வந்து சர்ஜிக்கலாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு 2-3 மாதம் வந்து ஒரு இடைவெளி விட்டுருவோம். அதாவது ஆஸ்டியோ இன்டெகிரேஷன் ப்ராசஸ் வந்து அதில் ஜெனரேட் ஆகிறதுக்காக பல்ல அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி போன் வந்து நல்லபடியாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அதை ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி 2-3 மாதம் கழித்து அப்போது நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது நல்ல போனோட அந்த இம்ப்ளான்ஸ் ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அளவு எடுத்து அதுக்கான அந்த ப்ராஸ்தட்டிக் பார்ட்லாம் வந்து ஒரு 2-3 சிட்டிங் நம்ம கூப்பிட்டு வச்சு அந்த பல் செட்லாம் பொருத்தி கொடுத்துரும். இது வந்து கன்வென்ஷனல் டெக்னிக். இமீடியட் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது எலும்பு அமைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா நம்ம லென்த்தியர் இம்ப்ளான்ட்டாக வந்து நல்லா போனுடைய அடிப்பகுதி வரைக்கும் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி இமீடியட்டாக ஒரு 2-3 நாளே வந்து அளவெடுத்து நம்ம பற்களை வந்து கொடுக்கலாம். இது ஒரு டெக்னிக்கு. இது இல்லாமல் இப்போ மேல் தாடையோ வந்துட்டு உங்களுக்கு எலும்பு அமைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, சைனஸ் கிட்ட இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜைகோமா இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலிமா இந்த தாடை போன் இருக்கு இல்லையா, இந்த போனில் வந்து உங்களுக்கு லென்த்தியராக வந்து இம்ப்ளான்ட்டோடைய பொசிஷனை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுக்கு மீதி இருக்கிறதெல்லாம் ஷார்ட் இம்ப்ளான்ஸாக நம்ம பிளேஸ் பண்ணி கண்டிப்பாக செயற்கை பல் வந்து நல்லபடியாக பொருத்த முடியும். இன்னொன்று டெரிகாய்டு இம்ப்ளான்ட், பின் அந்த தாடையோட பின்பகுதியில் இருக்க எலும்புலையும் வந்து 2 இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் சப்போர்ட் நல்லபடியாக கிடைக்கும். ஸோ அந்தமாரி சக்ஸஸ் ரேட் வந்து நிறையா வந்து அட்ரோஃபிக் மேண்டிபிள், அந்த அட்ரோஃபிக் மேக்ஸில் அட்ரோஃபிக் மேண்டிபிள்னால் தாடை வந்து கம்மியாயிருச்சு, ஹைட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்தமாரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான இம்ப்ளான்ட்ஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ ரூட் கேனால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்லோட வேர் சிகிச்சையப்போ மயக்க மருந்து செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரியான மயக்க மருந்துகள் எல்லாம் இந்த மாதிரியான பல் அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்துவீங்க ஐயா? இந்த ரூட் கனால் மட்டும் இல்லை, இப்போ நம்ம எல்லா ஓரல் கேவிட்டி ப்ரொசீஜர்ஸ், வாயில் செய்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மயக்க மருந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்டாக தேவைப்படும். ஏன்னா பல்லை வந்து மரப்புத்தன்மை ஏற்படுத்தி தான் பல்லை எடுக்கிறதுக்கோ இல்லை வேர் சிகிச்சை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஈர் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கோ வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லாமே லோக்கல் அனஸ்தீஷியாங்கிற ஒரு மருந்து மூலியமாக வந்து அந்த இடத்துல இன்ஃபில்ட்ரேஷனோ இல்லை பிளாக் அந்த நரம்பை மட்டும் நம்ம வந்து மயக்க ஊசி கொடுத்து மயக்கம் செஞ்சுட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து மோஸ்ட்டாக பெயின் இல்லாமல் பண்ணி முடிச்சிடும். இது இல்லாமல் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஊசியை பார்த்தாலே பயம், இல்லை டென்டல் ப்ரொசீஜர்னாலே பயம், டாக்டரை பார்த்தா பயம், இந்த மாதிரி ஃபோபியாஸ்ன்னு சொல்லுவாங்க, டென்டல் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கான்சியஸ் செடேஷனுங்கிற டெக்னிக் மூலிமா அவங்கள வந்து ஒரு தூக்க நிலைக்கு மயக்க டாக்டருடைய ப்ரெசன்ஸில் தூக்க நிலைக்கு வந்து நம்ம அவங்கள செயல்படுத்தி அந்த மாதிரி அப்போது வந்து நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ரூட் கனால் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த டெக்னிக். இப்போ எல்லாமே பயப்படுவாங்க, வெறும் அனஸ்தீஷியாவில் எப்படி பண்ணுறது, இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாது, எனக்கு வலி இல்லாமல் இருக்கணும், எனக்கு ப்ரொசீஜர்னாலே பயம் அப்படிலாம் சொல்கிற பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கான்சியேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி அதுலேயும் கோஆப்ரேட் பண்ணாத பேஷண்ட்ஸ் தான் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியாங்கிறது நம்ம மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு பண்ணுறது. ஸோ கேஸ் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கட்டியாக இருக்கோ இல்லை சின்ன ஆப்ரேஷன், மைனர் சர்ஜரி, ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவருக்குள்ளே முடிக்கிற ப்ரொசீஜராக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம கான்சியஸ் செடேஷனில் சேஃபாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மெடிக்கல் கண்டிஷன் எல்லாமே வந்து கோஆர்டினேட்டாக வந்து நம்ம ஒத்து வந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா தான் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியாங்கிற ப்ரொசீஜரில் ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு பண்ணுறது. தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. விஜயலட்சுமி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? விழுப்புரத்துல இருந்து. கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க. விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். விஜயலட்சுமி என் பேரு. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. 13 வயசு ஆகுது, 14 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அவ பல்லு சின்ன குழந்தையில அந்த 2 பல்லு வரும்ல குழந்தையில ஃபர்ஸ்ட் மேல, ஆமாம், அந்த பல்லு வந்து எப்படின்னா கீழே வந்து கரையா இருக்குது, மேல வந்து வெள்ளையா இருக்குது. சரி. நாங்க டாக்டர்கிட்ட போய் காட்டினதுக்கு அது வந்து வளர வந்து சரியாயிடுன்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. அந்த பல்லு வந்து கரையா இருக்கிற பல்லு புண்டு ஊந்துரும், அது வெள்ளை பல்லு மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து இருக்க அந்த மேல இருந்துக்கினே தான் இருக்குது. இப்ப போய் டாக்டர்கிட்ட கேட்டா இதுக்கப்புறம் பல்லு வளராது அவளுக்கு, இது இதேதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுங்க, கரையா இருக்கிறது கம்ப்ளைண்ட்டுங்களா இல்லை பல்லு விழலைன்னு சொல்றீங்களா?
இல்லக்கா அது பல்லு வந்து மேல வெள்ளையா இருக்குது, கீழே வந்து கரையா இருக்குது. அந்த 2 பல்லு ஏத்தாப்புல இருக்கும்ல. அப்போ விழுந்து முளைச்சிருச்சிங்களா? 14 வயசு ஆயிடுச்சுன்னா விழுந்து முளைச்சிருச்சுல? விழுந்து முளைச்சுது. ஓகே ஓகே ஓகே. ஆனா அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. மோஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருக்க வாட்டரில் அதிகமாக இருக்க பிளேஸில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளூரோசிஸுங்கிற கண்டிஷன் வரும். அதனால் மேபி இருக்கலாம். அது பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீத் ஒயிட்னிங் இல்லைனா ப்ளீச்சிங்கிற ப்ரொசீஜர் மூலிமா அந்த பற்களை வந்து கொஞ்சம் நார்மல் கலருக்கு கொண்டு வர முடியும். அப்படி இல்லைனா வினீரிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. மேலே இருக்க அந்த பல்லை வந்துட்டு லைட்டாக கரைச்சிட்டு அது மேலே வந்து அந்த வினீரிங்கிற ப்ரொசீஜர் மூலிமா அந்த பல்லை வந்து நார்மல் கலருக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நல்ல மருத்துவராக நீங்கள் பார்த்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, நான் இங்க எடப்பாடியில இருந்து பேசுறேங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. தனம்மா. உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க சார். இந்த நாங்க இங்க எடப்பாடியில இருந்து பேசுறேங்க சார். எடப்பாடியா? சொல்லுங்க. எடப்பாடி. எங்க பேராண்டி ஒருத்தனுக்கு 5 வயசா இருக்க பிள்ளைங்க லப்பர் வாட்டு டப்பா நல்லா மொத்தம் பல்லு பட்டு இடிச்சு 2 பல்லு மேற்பல்லு 2 பல்லும் கீழே விழுந்துருச்சுங்க. சரிங்க. இப்ப வந்து அவனுக்கு 7 வயசு இந்த மாசத்தோட முடிய போகுது. சரி. இன்னும் அந்த பல்லு இன்னும் முளைக்கவே இல்லைங்க. அது எப்ப முளைக்கும்? எந்த பல்லுமா விழுந்துச்சு? ஃப்ரண்ட்ல இருக்க பல்லுங்களா? முன்னாடி இல்லைங்க, முன்னாடி இருக்கிற 2 மெயின் பல்லுமே. ஓகே ஓகே. மோஸ்டா அது பால் பல்லாதமா இருக்கும், வருத்தப்பட வேண்டாம். ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர அந்த பெர்மனன்ட் பல்லு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பட் ஃபார்மேஷன் அந்த வளர்கிறதுக்கான அமைப்பில் தான் இருக்கும். அது 1 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எக்ஸ்ரே மட்டும் கண்டிப்பாக எடுத்து பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைங்க பல் மருத்துவரை கண்டிப்பாக அணுகிருங்க. பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இப்போது வாய் புற்றுநோய் அப்படிங்கிறத தாண்டி முகத்தாடை அறுவை சிகிச்சைங்கிறதையும் நீங்கள் பண்ணுறீங்க. முகத்தாடை அறுவை சிகிச்சை பண்ணும்போது எந்த அளவுக்கு அதோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது, வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்குது? சக்ஸஸ் ரேட் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக, ஏன்னா வாய் புற்றுநோயினால் அவங்க வாழ்க்கை இழந்த மாரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரைமரியாக அந்த ஸ்டேஜ் ஆஃப் சர்ஜரிஸ் வந்து நம்ம பண்ணி அவங்களுடைய அந்த டேஞ்சர்லேருந்து நம்ம கொஞ்சம் அவங்கள இது பண்ணுறோம். சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ப்ரொசீஜரில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் இருக்க அந்த டெக்னிக்ஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்பேஷன் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸு, ஃப்ரீ ஃபிபுலா ஃப்ளாப் இல்லைனா ஆன்டர்பிளேட்டல் தை ஃப்ளாப், அதுமாரி டிஸ்டல் ஃப்ளாப்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறது. ஸோ இந்தமாரி கண்டிஷன்லாம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் நல்லபடியாக இருக்குது. பேஷண்ட்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபர்தராக அவங்க இப்போ ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகிற பேஷண்ட்டு அவங்களுக்கு இந்தமாரி புற்றுநோய் வந்துருச்சு, அவங்க அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக ஆகிட்டாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து நம்ம இந்தமாரி ஃப்ரீ ஃப்ளாப்போ இல்லைனா இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி போட்டு அவங்களுடைய ஃபேஷியல் அந்த டிஃபெக்டிவ் ஏரியா, அந்த பாதிப்படைஞ்ச அந்த தாடையை வந்து கண்டிப்பாக ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. மக்கள் வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், என் பேர் செல்விமா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? செங்கல்பட்டு. உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா மருத்துவர்கிட்ட. ஐயா, எனக்கு வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க ஐயா, ஈறு பிரச்சனை இருக்கு. ஓகே. அது சத்தெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனா சதை மட்டும் இறங்கி வந்துட்டே இருக்கு. ஓகேபா. அது வேற பல்லு வைக்கணும்ன்றாங்க, அதை எடுத்துட்டு அது எடுக்காம ஏதாவது அறுவை சிகிச்சை மாதிரி ஏதாவது பண்ணி சரி பண்ணிக்க முடியுமா? உங்க வயசுமா? 40 ஐயா. சக்கரை வியாதி இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா எதனால அந்த ஈறு இறங்குதுங்கிறத நம்ம பார்க்கணுமா? எக்ஸ்ரே எதுவும் எடுத்து பார்த்தாங்களா? பாத்துங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தோம். எக்ஸ்ரே பார்த்து என்ன சொன்னாங்க டாக்டர்? அவங்க எதனால இறங்குதுன்னு சொல்லல, இந்த பல்லு இறங்கி இருக்கு, இதை எடுத்துட்டு வேணா வேற வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகேமா. எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால இதுலயே ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு. சொத்தெல்லாம் எதுவும் இல்லைங்க, வலிலாம் கூட இல்லை, அந்த பல்லு ஈறு இறங்கினே வந்துருச்சு. ஈறு இறங்குறது வந்து எதனாலங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க லைக் வாயை திறந்து வச்சுட்டே தூங்குறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லைங்கய்யா. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம எதனால் வருதுங்கிறத பார்க்கணும். இனிஷியலாக நம்ம ஈறு சிகிச்சை பண்ணி அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
உங்களுக்கு சக்கரை வியாதியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈறு சிகிச்சைங்கிற ப்ரொசீஜர் மூலிமா அந்த ஃபர்தராக வந்து அந்த ஈறு வந்து இறங்கி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஈறு சிகிச்சை மேற்கொண்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலாம். இல்லை பற்களுடைய அமைப்பு வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு, எலும்பு ரொம்ப கரைஞ்சிருச்சு, அந்த எக்ஸ்ரே பார்த்தா தான் சொல்ல முடியும். அது மாதிரி ரொம்ப கரைஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பல்லை எடுத்துகிட்டு பல்லு கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ஒரு பாதிக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈறு சிகிச்சை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. பேர் முருகேசன். உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க ஐயா. எங்க பையனுக்கு 17 வருஷம் ஆகுதுங்க. 17 வயசுங்களா? 17 வருஷங்க. ஓகே. பல்லு அப்படியே கருப்பு கருப்பா ஆகுதுங்க. ஓகே. நாங்க 2 ஐட்டம் சுத்தம் பண்ணுங்க. சரி. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கேல்சியம் சத்து அதிகம் அந்த மாதிரி ஆகும், நீங்க வந்து சுத்தம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சுத்தம் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஒரு 2 ஐட்டம் சுத்தம் பண்ணிட்டுங்க. சுத்தம் பண்ணி கொஞ்ச நாள்லயே அப்படியே வருதுங்க. திருப்பி அந்த கருப்பு கலர்ல ஸ்டெயின் மாதிரி படுதுங்களா? அப்படியே வருதுங்க, அப்படியே புள்ளி புள்ளியா. ஓகே. இந்த வெத்த அப்படியே பல்லு பூராம வருதுங்க, முன்னாடி சைடு பல்லு எல்லாமே வருதுங்க. அது வெள்ளை கருப்பு அந்த மாதிரி கலந்து இருக்குங்களா இல்லை எப்படி அந்த ப்ரெசன்ட் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த கருப்பு கருப்பாக தான் இருக்குது, வெள்ளை அதிகம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இல்லை மோஸ்ட்டாக ஸ்டெயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பல்லு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அந்த டீத் ஒயிட்னிங் அப்படின்ற ப்ரொசீஜர் மூலிமா அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதனால் ஸ்டெயின்ஸ் வருதுன்னு பாருங்கள். தண்ணியில் வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை டீ வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாரு அப்படின்னா அதனாலையும் ஸ்டெயின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் புஷ்பாங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வில்லிவாக்கத்துல இருந்து மேடம். உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் என்னன்னா என்னோட குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது படிக்கிறான் சார். இப்போ அவனுக்கு என்னன்னா வந்து பல்லு அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கு, அது என்ன ரீசன்னே தெரிய மாட்டேங்குது சார். நிறைய பல்லு விழுந்துகிட்டே இருக்கு. ஓகேம்மா, வயசு என்னம்மா இப்போ கரெக்டா? அவனுக்கு கரெக்டா 10 சார். 10 வயசு. யூஸ்வலாக 6 வயசுலேருந்து அந்த 11 வயசு வரைக்கும் அந்த மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு பல்லாக விழுந்து முளைக்கிற ஸ்டேஜ் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து வர பெர்மனன்ட் பல்லு மேலே வருதுங்களா? இப்போ வந்து என்னன்னா பல்லுக்கு மேலே பல்லு வளருது. அப்போ அந்த பால் பல்லு வந்து ஓவர்லேப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மருத்துவரை நீங்கள் நியர்பை இருக்க மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் பல்லு சப்போஸ் அது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து விட்ருவாங்க. அதுக்கான வயசில் தான் கரெக்டாக அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுடைய பெர்மனன்ட் பல்லுலாம் என்ன மாதிரி வளருதுங்கிறத எக்ஸ்ரேல கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. அழைத்ததற்கு நன்றி அம்மா. தொடர்ந்து பேசுவோம். மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ மேடம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. இளவரசன் மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? ராமாபுரம். உங்களோட கேள்விகளை மருத்துவர்கிட்ட கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், பாப்பாவுக்கு சொத்த பல்லு இருக்கு, ஆனால் வலிக்குது நைட்லாம் வந்து வைசிங் இருக்கிறாங்க. என்ன வயசுங்க சார்? 12 வயசு மேம். 12 வயசுங்களா? ஆமாம் சார். 12 வயசுனா மோஸ்ட்டாக பர்மனன்ட் பல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எந்த பல்லுங்கிறத பாருங்கள். பால் பல்லு வந்து 2-3 வந்து மிக்சட் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அது இப்போது விழுகிற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லை வந்து மூவ் பண்ணிடலாம். பர்மனன்ட் பல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு சிகிச்சை பண்ணி சீக்கிரமாக அதை காப்பாற்றிக்கிறது நல்லது. இல்லை, அது ஆல்ரெடி அவங்க வந்து க்ளீன் பண்ணி அடைச்சிருக்கிறாங்க. வேறு சிகிச்சை பண்ணாங்களா இல்லை வெறும் சிமெண்ட் வச்சு அந்த ஃபில்லிங் மட்டும் பண்ணாங்களா? ஆமாம், வெறும் சிமெண்ட் வச்சு சிமெண்ட் வச்சு ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. மேபி அது செகண்டரி கேரிஸாக ப்ராக்ரெசிவ் ஆகிருக்கலாம். அது அடியில் வந்து திருப்பி சொத்த ப்ராக்ரெசிவாக இருந்துச்சு, அதனால தான் வலி வரும். ஸோ வலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது வேறு சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். ஓகே சார். ஓகே, நன்றி. அழைத்ததற்கு நன்றி ஐயா. இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா டாக்டர், இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கும்போது முகத்தாடை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணுறோம். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் விபத்துக்கள் நடக்கும்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான முகத்தாடை அறுவை சிகிச்சைகள் பண்ணுவீங்க ஐயா? பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் அது அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அடல்ட்டுக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டைட்டானியம் பிளேட்ஸ் போட்டு அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தாடையை ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த அக்ளூஷன், அந்த அப்பர் ஜா லோவர் ஜா வந்து கரெக்டாக அக்ளூஷனில் வச்சு
அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் ரிஹாபிலேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும். இப்போ இதே குழந்தைங்கள் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அந்த முடிவை வந்து உடனே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தாடை அமைப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், வளரும் தாடையாக இருக்கும். இப்போ பெர்மனன்ட் பல்லு வந்து அப்போ தான் பட்ஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ரெண்டாக பலந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ மயக்க நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து பயோடிகிரேடபிள் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் இப்போ நம்ம அடல்ட்ஸுக்குலாம் டைட்டானியம் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு பயோடிகிரேடபிள் அதுவே கரையிற பிளேட்ஸு. ஸோ அந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட தாடையை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஐடியல். அப்படியே விடக்கூடாது. மினிமலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மினிமல் வயரிங் மாரி பண்ணி பலமான ஃப்ராக்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயோடிகிரேடபிள் பிளேட் போட்டு நம்ம அவங்க தாடையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுற அந்த டைட்டானியம்லேயே மினி பிளேட்ஸ் மாதிரி நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு அறுவை சிகிச்சை மூலிமா அந்த பிளேட்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து குழந்தைகளுக்கான முகத்தாடை அறுவை சிகிச்சை ட்ரீட்மெண்ட். தொடர்ந்து பேசுவோம். மற்றும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. லதா மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர் மாவட்டம் மேம், காங்கேயம். உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. சரி மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். சார் எனக்கு வயசு 44 ஆகுதுங்க சார். ஓகே. சுகர் அதிகமா இருக்குங்க சார், 300க்கு மேல இருக்குது. ஓகே. கடவாப்பழம் இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி டாக்டருக்கு போனேன், சுகர் குறைச்சிட்டு புடிங்கலான்னு சொன்னாங்க சார். சரிங்க. எல்லா பல்லுமே கொஞ்சம் ஆடுற மாதிரியே இருக்குங்க சார், எதுவும் சாப்பிட முடியல, வலி அதிகமாகுதுங்க. அப்படிங்களா? அதான் நீங்க சர்க்கரை வியாதி அந்த மாதிரி சொன்னாங்க சார். அப்படின்னா எப்படி பண்ணலாமாங்க சார்? என்னம்மா சொன்னாங்க? வேர் சிகிச்சை மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரிம்மா, அதான் சர்க்கரை வியாதி வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. பல்லு ஆடலை, எக்ஸ்ரேயில் வந்து ஓரளவு எலும்பு அமைப்பில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு சிகிச்சை பண்ணி காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப பல்லு ஆடுது அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ஐடியல் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கு நீங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் பல்ல வந்து நம்ம சிகிச்சை பண்ண முடியும். பட் வேர் சிகிச்சைக்கு சுகருடைய வேல்யூஸ் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் கிடையாது. அது பிரச்சனை கிடையாது, இமீடியட்டாக நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. பட் பல் எடுக்கணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சுகர் வேல்யூஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு நாக்கு அப்படிங்கிறது கீழே தாடையோட அந்த இது ஒட்டும் போது எந்த மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் நீங்க கொடுப்பீங்கய்யா? அது பேர் வந்து டங் டை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பரப்புலே இருக்கும். நாக்கோடைய அந்த அடியில் இருக்க அந்த ஃப்ரீன்மம் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத், அதாவது வாயுடைய அந்த அடிப்பகுதியோடு வந்து ஃபுல்லாக அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ குழந்தைங்க வளர வளர வந்து அவங்களால அதை பேச முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸ்பீச் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அந்த நாக்கோடைய அசைவு கம்மியாக இருக்குது, பேசுகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இமீடியட்டாக நீங்கள் பல் மருத்துவரையோ இல்லை வாய் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணரையோ வந்து நீங்கள் போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேசர்லேயே கூட பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டங் டையை வந்து ஒரு ஃப்ரீனுலோபிளாஸ்டி இல்லை ஃப்ரீனெக்டமின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரொசீஜர்னால வந்து அந்த டையை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்க அந்த டங் மூமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ அவங்க பேசுகிறதுலேருந்து அந்த இது வந்து ஏஜ் ரிலேட்டடாக நீங்கள் இது பண்ண பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணாமல் இருப்பாங்க, லேட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. லேட் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இது இப்படியே இருக்குது, அவங்களுடைய ஸ்பீச் வந்து சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பயப்படாமல் டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மைனர் ப்ரொசீஜர் தான். அது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டங் டைங்கிற அந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி அந்த குழந்தையை பேச வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அதெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக அவங்கள வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம செயல்படுத்தி கொடுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பேர் சொல்லுங்க ஐயா. ஜெகதீசன் புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? புதுக்கோட்டைங்க. உங்களோட கேள்விகளை கேளுங்க ஐயா. டாக்டர் சாருக்கு வணக்கம் சார். எனக்கு கீழே கடகாப்பல்ல வந்து புடுங்கி ஒரு 13 வருஷம் ஆகுது சார். ஆனா அப்பப்ப தாடி வலிக்குது சார். அது எதனால சார்? தாடை எந்த இடத்துல வலிக்குது உங்களுக்கு? அந்த பல்லு புடுங்கினால வலிக்குதா என்னன்னு புரியலைங்க. இல்லை, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வலி வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பக்கத்தில் இருக்க பல்லில் வந்து ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது பாதிப்படைஞ்சதுனா தான் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து வலி வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்க சரிங்க. சரிங்களா? அழைத்ததற்கு நன்றி ஐயா. இப்போ பல் செட் அப்படிங்கிறது சரியா வைக்கலனாலுமே வந்துட்டு இந்த வாய் புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பல் செட் வைக்கிறனாலுமே இந்த மாதிரி எல்லாம் வருமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பேஷண்ட் வந்து
ஃபஸ்ட்டு வந்து ரிமூவபிள் டென்ச்சருங்கிற ஒரு பல் செட்டு தான் வந்து முன்ன காலத்துலலாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அளவு எடுப்பாங்க, கலட்டி மாட்டுற மாதிரி ஒரு செட் மாதிரி கொடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. அதை வந்து பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக அதை டெய்லி க்ளீன் பண்ணி அவங்க நைட் வந்து அதை கலட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை க்ளீன் பண்ணி திருப்பி வியர் பண்ணிக்கணும், போட்டுக்கணும். இதை நிறையா பேஷண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. அதை கலட்டாமல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அது பேரே ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர். அப்போ கலட்டி சுத்தம் பண்ணி வச்சுட்டு டெய்லி அடுத்த நாள் காலையில் நீங்கள் வியர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களே வியர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா க்ரானிக் இரிட்டேஷன். முன்னாடி எப்படி நம்ம ஷார்ப் டூத்துங்கிற கண்டிஷனால் உங்களுக்கு நாக்குலையோ இல்லை கன்னத்துலையோ வந்து உரசி புற்றுநோய் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதேமாதிரி ஒரு எனி ஃபாரின் பாடி இதுமாதிரி உள்ளே இருக்குது அப்படின்னா அது ஷார்ப்பாக இருக்க பட்சத்துலையோ இல்லை சரியாக க்ளீன் பண்ணாமல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் வாயிலே அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதோடைய உரசல் தன்மைனாலேயோ கண்டிப்பாக வந்து புற்றுநோய் வரதுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு பேஷண்ட் நான் பார்த்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சத பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு ஆப்ரேஷனும் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்கேன். வேறு எங்கேயோ அவங்க பல்சர் போட்டுட்டு வந்தாங்க, அவங்களுக்கே தெரியல அங்கே புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு புண்ணு நினச்சிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அந்த டென்ச்சரை எடுத்து பார்த்தா நல்ல டியூமர் வந்து டெவலப் ஆகி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை அவங்களுக்கு உடனே வந்து நம்ம சத பரிசோதனை பண்ணி அதை கண்டுபிடிச்சி உடனே அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். இந்தமாரி க்ரானிக்காக வியர் பண்ணுற டென்ச்சர்ஸ் வந்து முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. இப்போ வாய் புற்றுநோய் அப்படிங்கிறதுமே அதுக்கப்புறம் முகத்தாடை அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நோயாளிகள் வந்துட்டு ரொம்பவுமே மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான மனநல ஆலோசனைகள் உங்களோட மருத்துவமனையிலேருந்து வழங்கப்படுது? கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்லாம் ப்ராப்பராக வந்து கொடுத்துருவோம். முன்னாடியே வந்து நாங்கள் சொல்லிடுவோம் என்னென்ன வந்து உங்களுக்கு இந்த ஆஃப்டர் த சர்ஜரி வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கேரி பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முன்னாடியே நாங்கள் வந்து சொல்லிடுவோம். சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி அந்த ஸ்டேஜஸ் தாண்டினதுக்கப்புறம் எப்படி அவங்க இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு போதிய கவுன்சிலிங் மூலிமா ஆலோசனைலாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம். இதை தாண்டி அவங்க சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் சில பேர் அந்த ஹேபிட்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் புகையில் போடுறதோ இல்லை ஸ்மோக் பண்ணுறதோ அந்த பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்கிற ஆலோசனையும் வந்துட்டு நாங்கள் திருப்பி வந்து கொடுத்துட்டே தான் இருக்கோம். நமக்கு தெரியாது, அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, சார் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு திருப்பியும் ஸ்மோக் பண்ணுறாரு சார் அப்படின்ட்டு. ஸோ அந்தமாரி சில பேஷண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அடுத்த ஸ்டேஜ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் மயக்க டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு அவங்களுக்கு ஃபிட்னஸ்லாம் வாங்குறதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லங்ஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சிருச்சு எனக்கு நான் நல்லா ஆகிட்டேன்னு நினச்சிட்டு அவங்க திருப்பியும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வீரியம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி மற்ற இடத்துக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகி உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க மயக்க டாக்டர் வந்து மயக்கம் கொடுக்கறதுக்கே ஃபிட்னஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. பல் நோய்கள் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்பவுமே பொறுமையாக விளக்கம் கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. இதே போன்றதொரு இன்னொரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரீத்தி.